ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் யூபிசி ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூபிசி சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் மார்க்ஸ் புக் லிஸ்ட். இதை ஆல்ரெடி நான் போன வீடியோலேயே அடுத்து வர வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்கு எவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் மார்க்ஸ் புக் லிஸ்ட் இதை பற்றி நான் வீடியோ பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் யூபிஎஸ்சியோட எக்ஸாம் பேட்டர்ன். ப்ரிலிம்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் 200, சிசெட் 200. மெயின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 9 பேப்பர்ஸ் இருக்கும். அதில் 2 குவாலிஃபைங் பேப்பர், மிச்சம் இருக்க 7 பேப்பர்ஸ் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அதோட டோட்டல் 1750 ப்ளஸ் அடுத்த ஸ்டெப் இன்டர்வியூ டெஸ்ட், அதோட 275 மார்க்ஸ். மொத்தமாக ஓவரால் டோட்டல் 2025 மார்க்ஸ். இதுதான் ஓவரால் வியூ ஆஃப் எக்ஸாம் பேட்டர்ன் ஆஃப் யூபிஎஸ்சி. இதுதான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன். இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜென்ரல் ஜிஎஸ் பேப்பருக்கு ஒரு கொஷினுக்கு 2 மார்க்ஸ், ஸோ 200 மார்க்ஸ். சிசேட்க்கு ஒரு கொஷினுக்கு 2.5 மார்க்ஸ், ஸோ 80 கொஷின்ஸ் தான் இருக்கும், 200 மார்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறப்போ 1/3 ஆஃப் த மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இன்னொன்று, இந்த சிசெட் பேப்பர் நீங்கள் கம்பல்சரி பாஸ் பண்ணியே ஆகணும். 33% பாஸ் பண்ணணும். அப்போனா தான் நீங்கள் குவாலிஃபை ஆவீங்க மெயின்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன். இதில் மொத்தமாக 9 பேப்பர்ஸ் இருக்கும். இதில் பேப்பர் ஏ, பேப்பர் பி பேப்பர் ஏ எனி இந்தியன் லாங்குவேஜ், பேப்பர் பி இங்கிலீஷ் பேப்பர். இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 3 hours. மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 300 இருக்கும். பட் இதில் ஈச் பேப்பர்லேயும் நம்ம 25% மார்க் எடுக்கணும். அப்போ தான் குவாலிஃபை ஆகும். இது குவாலிஃபைங் பேப்பர்ஸ். நெக்ஸ்ட் இருக்க 7 பேப்பர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 3 hours, மேக்ஸிமம் மார்க்ஸ் 250. இதில் கண்டிப்பாக நம்ம ஸ்கோர் பண்ணணும். இதை கால்குலேட் பண்ணிக்குப்பாங்க டோட்டல் மார்க்ஸ்க்கு. ஸோ இதில் கண்டிப்பாக நம்ம ஸ்கோர் பண்ணணும் நல்லா. தென் இதோட ஸ்கோரிங் தான் பார்த்தீங்கன்னா 1750 வரும் மொத்தமாக இந்த 7 பேப்பர்ஸ்க்கும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு நம்ம மெயின்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 275. டோட்டலாக 2025 மார்க்ஸ் இதில் தான் வருது ஓவரால் மார்க்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் ஐஏஎஸ் சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா மெயின் சிலபஸும் ப்ரிலிம் சிலபஸும் நான் கீழே பிடிஎஃப்க்கு லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகாஸ் இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு எல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு யூபிஎஸ்சியோட புக் லிஸ்ட் நீங்கள் எப்படி படித்தா போதும், ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அப்படிங்கிறது நான் ஒரு அவுட்லைனாக எடுத்து வச்சுருக்கேன். நான் படிக்கிறதுக்கு இதை தான் நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ தட் நான் என்ன படிக்கிறேனோ அதுவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் இது மோஸ்ட்லி இதுவே எல்லாமே கவர் ஆகிடும். இதுவே நீங்களும் படிக்கிறதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் யூபிஎஸ்சியோட புக் லிஸ்ட் பார்க்கலாம். நான் பிகினராக இருந்தப்போ எனக்கு அவ்வளோக்கா தெரியல. ஸோ தட் எல்லா சோர்ஸஸும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஒரு தெளிவான கைட்லைன் கிடச்சிது எனக்கு. அதை வச்சு நான் என்னென்ன புக்ஸ் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்னென்ன புக்ஸ் வச்சுன்ட்டு உங்களுக்கு நான் ஒரு அவுட்லைன் மாதிரி தரேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு மொத்தமாக சேர்த்தி நான் சொல்ல போகிறேன். ப்ரைமரி புக்ஸ், அதாவது கண்டிப்பாக இந்த கம்பல்சரி இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணுங்கிற புக்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ இதில் மெயின் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா 4 மெயின் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு ரெண்டுக்கும் எப்படி படிக்கிறதுன்னு நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் படிக்கிறதுக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ஹிஸ்ட்ரி அப்படி ஃபஸ்ட்டு இப்போ ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்சிஆர்டிஸில் 6th to 12th எல்லா புக்ஸும் கம்பல்சரி படிச்சிருங்க. அதில் மெயினாக 11th 12th கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஹிஸ்ட்ரியில். நெக்ஸ்ட்டு இது ஹிஸ்ட்ரிக்கு ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் என்சிஆர்டிஸ் மட்டும் படித்தா போதும். என்சிஆர்டி 6th to 12th ப்ளஸ் 11th 12th ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது மட்டும் படித்தா போதும். நெக்ஸ்ட்டு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா, ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் புக் இருக்கும். இந்த புக்கும் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், பிபின் சந்திராவோட புக்கு. இந்த புக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட், அர்ஜுன் தேவ். இந்த 3 புக்கும் மெயின்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிக்கணும். இந்த 3 புக்கும் இல்லை ப்ளஸ் என்சிஆர்டி. இப்போ எப்படின்னா என்சிஆர்டி ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் நீங்கள் படித்தா போதும். ப்ளஸ் என்சிஆர்டி கூட சேர்ந்து பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா, இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட், இது நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்கணும். அவ்வளோதான், ஹிஸ்ட்ரியில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஜியாகிரஃபி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான். இப்போ என்சிஆர்டி 6th to 12th கம்பல்சரி நம்ம படிக்கணும். அதில் 11th 12th ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹிஸ்ட்ரிக்கு சொன்ன மாதிரியே தான்.
இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு கண்டிப்பாக இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் படிச்சே ஆகணும். இது மட்டும் படித்தா போதும். இந்த என்சிஆர்டி 6th to 12th மெயினாக அதில் 11th 12th கம்பல்சரி படிக்கணும். இது மட்டும் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படித்தா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியாகிரஃபி இருக்கும். இது வந்து லியாங் புக், இவரோட புக்கு. இது வந்து கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். இது படித்தாலே போதும். ஜியாகிரஃபி நீங்கள் வேறு எதுவும் படிக்க வேணாம். இதுவும் கம்பல்சரி படிக்கணும். கண்டிப்பாக ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட் அட்லஸ் நீங்கள் வந்து பார்த்தே ஆகணும். மேப்பிங்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. அந்த தினமுமே வந்து ஸ்டூடெண்ட் அட்லஸ் பார்க்குற ஒரு ஐடியா இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுலேயும் அப்படி தான் என்சிஆர்டி 6th to 12th 6th to 12th கம்பல்சரி படிக்கணும். 11th 12th கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இது ப்ரிலிம்ஸ்க்கு இது மட்டும் படித்தா போதும். இந்த என்சிஆர்டி பார்ட் மட்டும் ப்ரிலிம்ஸ்க்கு படித்தா போதும். இது மட்டும் படித்தா போதும். மெயின்ஸ்க்கு வந்துட்டு இந்த என்சிஆர்டியும் படிக்கணும், ப்ளஸ் இந்த சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியோகிரஃபி புக்கும் ஆக்ஸ்ஃபோர்ட் அட்லஸும் ரொம்ப முக்கியம். இது டோட்டலாகவே இந்த பார்ட் ரொம்ப முக்கியம் மெயின்ஸ்க்கு. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. யூபிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே இந்தியன் பாலிட்டி புக் இல்லாமல் இருந்ததை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா இந்தியன் பாலிட்டி புக் எப்போவுமே அவங்க கையில் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்சிஆர்டி 6th to 12th ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதில் 6th to 12th எல்லாமே இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் பாலிட்டி புக் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். லக்ஷ்மிகாந்தோடது எல்லாருமே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் பிகினர்ஸ்க்கு தெரிலனா கண்டிப்பாக இந்த புக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்தியன் பாலிட்டி புக் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட், படிக்கணும். நெக்ஸ்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் டு கவர்னன்ஸ், இது வந்து ஆத்தர் வந்து குல்தீப் மாத்தூர். இந்த புக்கும் கம்பல்சரி நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். இதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து என்சிஆர்டி மட்டும் படித்தா பார்த்தாது. பாலிட்டியில் ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி மாதிரியில் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பாலிட்டியில் நீங்கள் என்சிஆர்டியும் படிக்கணும். இந்தியன் பாலிட்டி புக் பை லக்ஷ்மிகாந்த், இந்த புக்கு, இது ரெண்டுமே நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கணும். இது ரெண்டுமே நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு கம்பல்சரி படிக்கணும். மெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ப்ளஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் டு கவர்னன்ஸ் இதுவும் படிக்கணும். மொத்தமாக இது ஃபுல்லாமே படிக்கணும் மெயின்ஸ்க்கு. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். என்சிஆர்டி 6th to 12th கம்பல்சரி படிக்கணும். இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். அடுத்தது இந்தியன் எக்கனாமி, ரமேஷ் சிங் ஆத்தர். அதுவும் எக்கனாமிக் சர்வே, இதில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வராமல் இருக்காது. கண்டிப்பாக எவ்ரி இயர் கொஷின்ஸ் வரும். ஸோ தட் இந்த இந்தியன் எக்கனாமி அண்ட் எக்கனாமிக் சர்வேவும் என்சிஆர்டி 6th to 12th இது மூணுமே நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்கணும். ப்ரிலிம்ஸ்க்கு வெறும் என்சிஆர்டி 6th to 12th படித்தா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு வந்து நீங்கள் என்சிஆர்டி 6th to 10th புக்ஸ் படித்தா போதும். தென் இந்து நியூஸ் பேப்பரில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக வர எல்லா நியூஸுமே நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். அடுத்து என்விரான்மெண்ட்டில் வந்து சங்கர் ஐஸ் அகாடமிலேருந்து ஒரு புக்கு வரும், என்விரான்மெண்ட் புக். அது கம்பல்சரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது படித்தாலே என்விரான்மெண்ட் போதும், வேறு எதுவும் வேண்டாம். சோஷியல் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் சொசைட்டின்னு ஒரு புக் இருக்கும். எஸ்சி டூபே வந்து எழுதியிருப்பாரு. அந்த புக், அந்த ஆத்தர் எழுதின புக் வந்து கம்பல்சரி நீங்கள் படிங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதெல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரைமரி புக்ஸ் கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து நியூஸ் பேப்பர் கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். அதுலேயும் எடிட்டோரியல் பேஜ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், அது படிக்கணும். இந்த நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் தினமும் ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிஐபி கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு த வயர்னு ஒரு இது, நீங்கள் இதுவும் பார்க்கணும். த மின்ட்டும் பார்க்கணும். ப்ளஸ் வந்து மேகசின்ஸ் வந்து இந்தியன் இயர் புக்கும் யோஜனா அண்ட் குருஷேத்ரா வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதுவும் பார்க்கணும். மேகசின்ஸ் வந்து இது நீங்கள் பார்த்தே ஆகணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வந்து அதே மாதிரி என்சிஆர்டி 12th நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இது எல்லாமே வந்துட்டு இதில் வந்து எல்லாமே ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் இருக்கும். ப்ளஸ் இது வந்து ப்ரைமரி புக்ஸ், இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். இதெல்லாமே ப்ரைமரி புக்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்ஸ்லாம் மெயின்ஸ்க்கு மட்டும் படித்தா போதும். புக்ஸ் ஒன்லி ஃபார் மெயின்ஸ். என்னென்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூஸ், இந்தியன் பாலிட்டி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். தென் வந்து டாடா, எம்சிக்ரா, ஹில் பப்ளிகேஷன்ஸ், இதுவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து படிக்கணும். இந்த புக்ஸ் எல்லாம் வந்து ஒன்லி ஃபார் மெயின்ஸ், இது நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ப்ளஸ் நான் ஆல்ரெடி சொல்ல மறந்துட்டேன், சிசாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்எஸ் அகர்வாலோட ஆப்டிடியூட் புக்ஸ் வாங்கி கண்டிப்பாக படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் ஆல்ரெடி இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இந்த புக்ஸ் இருந்திருக்கும், பிளேஸ்மெண்ட்டுக்கோ எதுக்காவது வச்சுருந்துருப்பீங்க. இந்த புக் படிங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ஜெக்டிவ் அர்த்தமெட்டிக்னு ஒரு புக் இருக்கும். அப்புறம் ஆப்ஜெக்டிவ் ஜென்ரல் இங்கிலீஷ்னு ஒரு புக் இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து பேசிக் 10th இங்கிலீஷ் மேக்ஸ் பார்த்தாலே கூட போதும். இது நீங்கள் ரொம்பலாம் வந்து டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். சிசாட்டுக்கு வந்து நீங்கள் ரொம்ப டைமே எடுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 month எடுத்தாலே போதும், ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். 1 or 2 months போதும் சிசாட்டுக்கு. பட் நீங்கள் சிசாட்டில் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும், 33% பாஸ் பண்ணணும். ஸோ சிசாட்டும் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கோங்க. தென் அடிக்கடி வந்துட்டு இதெல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் மார்க் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஃப் சப்போஸ் அகாடமியில் போய் படிக்காமல் வீட்டில் படிக்கிறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது ஒரு அகாடமியில் வந்து மார்க் டெஸ்ட்டு கண்டிப்பாக போடுங்க. இப்போ வந்து இதுதான் நான் சொல்லிட்டேன். இதுதான் வந்து நான் புக் லிஸ்ட், நான் ப்ரிப்பேர் பண்ணுற புக் லிஸ்ட் இதுதான். ப்ளஸ் இதுலேயே எல்லாமே இருக்குது. நான் வந்து நிறைய சீனியர்ஸ், அதுக்கப்புறம் நான் அகாடமியில் படிச்சுட்டு இருந்தேன், அவங்கக்கிட்ட இதெல்லாம் கேட்டு தான் இந்த புக் லிஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த புக் லிஸ்ட்டே உங்களுக்கு போதும். ப்ளஸ் நிறைய யூடியூப்பில் நானும் வீடியோஸ் பார்த்துருக்கேன். இந்த புக் லிஸ்ட் வந்து உண்மையாலுமே ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸி தான், சீக்கிரம் படிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வர எல்லா வீடியோஸ்லையும் நான் நிறையா யூபிஎஸ்சி பற்றின கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.